அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா தழை அப்படின்றது தான். முந்தைய வீடியோலேயே நம்ம யாப்பு இலக்கணம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யாப்பு இலக்கணத்தில் யாப்பு இலக்கணத்தை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். செய்யுள் உறுப்புகள் பற்றி பார்த்தோம். அதில் எழுத்து, அசை, சீர் இது மூணுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எப்படி அழகிட்டு வாய்ப்பாடு தரது அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம போகிற டாபிக் என்னென்னா தழை அப்படின்றது. தழைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பிகாஸ் நிறையா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பொறுத்துக்க மாதிரி இதில் நிறையா கேள்விகள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் கூட. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். முதல்ல தழைனா என்ன அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ தழைன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் வர உயர் நலம். இது ஒரு பாடலோட ஒரு முதல் சீரும் இரண்டாவது சீரும். புரியுதா? ஸோ இப்போ இதை நம்ம அசை பிரிக்க போகிறோம். கரெக்டாக பிரிச்சிருக்கேனா? ஓகே. ஒற்று வந்தோடனே ஒரு கோடு போட்டேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ இந்த உயர் வர இது என்னது? இது இருகுறில் ஒற்று. அப்போனா இது என்னது? நிறை. வரங்கிறது இருகுறில், அப்போ இதுவும் நிறை தான். இதுவும் நிறை தான், ஏன்னா உயர்ன்றது நம்ம நிறைன்னு பார்த்துட்டோம். இருகுறில் ஒற்றுன்றதும் நிறை தான். புரியுதா? ஸோ எல்லாமே நிறைன்னு இருக்குங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் நின்ற சீருன்னு வைக்கிறீங்க. இதை நம்ம வரும் சீர்னு வைக்கிறோம். சரிங்களா? நின்ற சீர்னா எந்த சீரை நீங்கள் கணக்கில் கொள்றீங்களோ அந்த சீரை நின்ற சீர்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ நான் இந்த சீரை தான் கணக்கில் எடுத்திருக்கேன், கரெக்டுங்களா? அப்போ இது நின்ற சீர். அதுக்கு அடுத்து வர்றது வரும் சீர். ஓகேங்களா? வர்ற சீர் வரும் சீர், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த நின்ற சீரோடைய ஈற்றசை, அதாவது கடைசி அசை நிறைய அசையில் முடியுது. அதே வரும் சீரோட முதல் அசையும் நிறைய அசையில் முடியுது. அப்போ இது என்னது? இது ஒன்றி வருதா ஒன்றாமல் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் எப்படி வருது? ஒன்றி வருதா? ஒன்றி வருவது. ஸோ இப்படி ஒன்றி வருது. ஸோ இப்படி ஒன்றி வருதா இல்லை ஒன்றாமல் வருதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் தழை அப்படின்றது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? சிம்பிளாக அகர முதல. ஓகேங்களா? அகர அப்படிங்கிறது என்ன? அகர அப்போனா இது இருகுறில்ன்றது நிறை, ராங்கிறது நேர், மூதங்கிறது நிறை, லான்றது நேர். இப்போ இதில் இது என்னது? அகரன்றது நின்ற சீர். முதலன்றது என்னது? வரும் சீர். ஓகேங்களா? முதலன்றது வரும் சீர். ஸோ நின்ற சீரின் ஈற்றசை நேராகவும் வரும் சீரின் முதலசை நிறையாகவும் இருக்கிறது. ஸோ இது ஒன்றி வருதா? இல்லை. ஒன்றாமல் வருவது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்து பார்க்குறோம்ல, இதுக்கு பேர் தான் தழை அப்படின்றது. தழைன்றதுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா கட்டுதல் அப்படின்றது தான் பொருள். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த தழை எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். நேரொன்று ஆசிரிய தலை, நிறையொன்று ஆசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, இப்படின்னு 7 வகைகள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஈஸி தான். கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுப்போம். ஃபஸ்ட்டு நேரொன்று ஆசிரிய தலை. நேரொன்று ஆசிரிய தலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாக்கு முன்னாடி முன் நேர் வரணும். மாக்கு முன்னே இருக்கிற சீரில் நேர் வரணும், அவ்வளோதான். சரி, எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாரின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த பாரின்றது இதுதான் நம்ம எடுத்துக்க போகிற சீர். இது நின்ற சீர், இது வரும் சீர். நின்ற சீரின் ஈற்றசை நேர், வரும் சீரின் முதலசை நேர். ஸோ நேர்ன்றது என்ன? தேமா. இங்கே நேர்ன்றது என்ன? தேமா. அப்போ மாக்கு முன்னாடி என்ன இருக்குது? நேர் இருக்குது. ஸோ மாமுன் நேருன்னா என்ன? நேருன்ற ஆசிரியர் தலை. சிம்பிள். புரியுதுங்களா? முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல அசை பிரிக்கணும். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா முதல்ல அசை பிரிக்கிறீங்க. அசை பிரிச்சுட்டு அடுத்து வாய்ப்பாடு போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பொருத்தி பார்க்குறீங்க. பொருத்திப்பார். எதை பொருத்தி பார்க்குறீங்க? நின்ற சீரோட, அதாவது நீங்கள் எந்த சீரை கணக்கில் கொள்றீங்களோ அந்த சீர், நின்ற சீரோட ஈற்றசைய அதே ஈற்றசைனா கடைசி அசைன்னு அர்த்தம். அதே மாதிரியே வரும் சீர், அதுக்கு அடுத்து வர சீர் இருக்கு இல்லைங்களா, அதோட முதல் அசைய, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்குறீங்க. ஓகேங்களா? இதுதான் தழை அப்படின்றது. நீங்கள் போட்ட வாய்ப்பாட்டில் நீங்கள் வச்சுருக்க நின்ற சீரோடைய வாய்ப்பாடு மாலை முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே முடிஞ்ச மாதிரி தேமா. அதுக்கு அடுத்து வரும் சீரோட முதலசை நிறைன்னு வந்துச்சு அப்படின்னா மாமுன் நேர் நேர்னு வந்துச்சுன்னா மாமுன் நேர்னு அர்த்தம். ஸோ மாமுன் நேர் என்பது நேரொன்று ஆசிரிய தழை. முடிஞ்சது. சரி, அடுத்து நிறையொன்று ஆசிரிய தழை. நிறையொன்று ஆசிரிய தலைனா விலமுன் நிறை வரணும். எப்படின்னு பாருங்களேன். பலர்புகழ் கபிலர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே பலர்புகழ் தான் நான் நின்ற சீரை எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நின்ற சீர், இது வரும் சீர். சரிங்களா? ஸோ இதை நம்ம வாய்ப்பாடு போட்டோன்னா நிறை கருவிலம், நிறை நேர் புளிமா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே கருவிலம் விலம் முன் நிறை,
அப்போ இது என்ன நிறையுன்ற ஆசிரியர் தலை. ஈஸியாக இருக்குங்களா? சிம்பிள். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ மாமுன் இது கிட்டத்தட்ட மனப்பாடம் தான் பண்ணணும். மாமுன் நேர் அப்படின்னா நேரொன்ற ஆசிரியர் தலை, இளமுன் நிறை அப்படின்னா அது நிறையொன்ற ஆசிரியர் தலை. முடிஞ்சிச்சா? சரி, இப்போ அதே மாதிரியே 2 இது சேமாக இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு இருக்குது. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா என்னன்னா மாமுன் நிறை வரதும் விளமுன் நேர் வரதும். சரிங்களா? மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை எனப்படும். புரியுதுங்களா? சரி, எப்படின்னு பாருங்கள். அகர முதல, இதில் எந்த சீரை வந்து நம்ம வந்து நின்ற சீராக வைக்கிறோம்? அகரங்கிறத. அது வந்து நிறை நேர், இது வந்து முதலங்கிறது நிறை நேர். அப்போ புலிமான் வருது. மாமுன் நிறை வந்துருச்சு. மாமுன் நிறை. மாமுன் நிறை வந்தால் என்னன்னு சொன்னோம்? மாமுன் நிறைனா இயற்சீர் வெண்டலை. ஓகேங்களா? அதே மாதிரி நிலவரை நீள்புகழ். நிலவரை நில நிறை, வரைங்கிறதும் நிறை, நீள் அப்படிங்கிறது நேர், புகழ்ன்றது நிறை. சரிங்களா? ஸோ கருவிலம் குவிலம்னு வருது. ஸோ விளம் முன் நேர், விளம் முன் நேர் என்பதும் இயற்சீர் வெண்டலை என கருதப்படுகிறது. முடிஞ்சிச்சா? ஓகே. இப்போ வெண்சீர் வெண்டலை அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். வெண்சீர் வெண்டலை வந்து காய்முன் நேர் வரணும். ஓகேங்களா? காய்முன் நேர் எப்படின்னா அப்போ தான் அது முச்சீராக வரப்போகுது. சரிங்களா? இப்போ எப்படி? யா தானும் நாடாமல், யா என்பது நேர், தா என்பதும் நேர், நும் என்பதும் நேர். ஸோ நேர் நேர் நேர். தேமாங்காய். நாடாமால், நாடாமால் என்பது நா என்பது நேர், டா என்பதும் நேர், மால் என்பதும் நேர். ஸோ இன்னொன்றும் தேமாங்காய். ஸோ தேமாங்காய் தேமாங்காய்னு ஒன்று இருக்குது. காய்க்கு முன்னாடி நேர் வருது. ஸோ காய்முன் நேர் என்பது வெண்சீர் வெண்டலை. சரிங்களா? இதில் வெண்பாவுக்குரிய தழைகள் என்னென்ன அப்படின்னா இயற்சீர் வெண்டலை, வெண் வருது பாருங்கள். வெண் வெண்பாவிற்குரிய தலைகள். இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வெண்பாவிற்குரிய தலைகள் எனப்படுகிறது. சரிங்களா? வெண்பா அப்படின்னாலே அதில் என்ன தான் வரும்? இந்த தலை மட்டும்தான் வரும். இதை தவிர எந்த தலைகளும் வராது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இருக்க 3 ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? கலித்தலைன்னு இருக்குது இல்லைங்களா? கலித்தலைனா என்ன அப்படின்னு பார்ப்போம். அது காய்முன் நிறை. நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? காய்முன் நேர் பார்த்துட்டோம். முச்சீராக இருக்கிறது வந்து முச்சீரா வெண்சீர் வெண்டலையும் கலித்தலையும். இங்கே காய்முன் நிறை வருது. எப்படின்னு பாருங்கள். தாமரை பூ குளத்தினிலே, தா என்பதும் நேரு, மறை இப் அப்படிங்கிறது நிறை, பூங்கிறது நேரு, குளத்தினிலேங்கிறது நிறை நிறை நேர்னு வருது. இது கூவிலங்காய், இது கருவிலங்காய். காய்முன் நிறை. ஈஸி. அப்போ காய்முன் நிறைன்னு வந்தால் அது என்னது? அது வந்து கலித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலைன்னு 2 இருக்குங்க. அப்படின்னா என்ன? ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து கனிமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை. எப்படின்னு பாருங்கள். செந்தாமரை குளத்தினிலே, செந்த் அப்படிங்கிறது சேயின் அப்படிங்கிறது நேருங்க, டாங்கிறதும் நேருங்க, மறை இக் அப்படிங்கிறது அப்போ அது நிறை. குளத்தினிலே, குல இத்து நிறை, திணி நிறை, லே என்பதும் நேர். ஸோ இது வந்து தேமாங்கனி. ஏன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? நேரில் முடிஞ்சா காய், நிறையில் முடிஞ்சா கனி. ஆல்ரெடி நம்ம தான் பார்த்துருந்தோம். அப்போ இது தேமாங்கனி. ஸோ கனி முன் நிறை வரணும். கனி முன் நிறை வந்துடுச்சு, அவ்வளோதான். அது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றியங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே நிறைன்னு வருது. ஓகேங்களா? ஒன்றாவது வஞ்சித்தலைனா பாருங்களேன். வானில் வளர் திங்கள் அண்ண, அதில் பார்த்தீங்கன்னா நேர் நேர் நிறை, நேர் நேர் நிறைன்னு வருது. இந்த கனி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தேமாங்கனி. கனிமுன் நேர் வருதுங்க. கனிமுன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை. பார்த்திங்கன்னா நிறையும் நேரும் ஒன்றாமல் வந்திருக்கு. அவ்வளோதான். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. தயவு செஞ்சு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கடைசியில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னதை வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கனிசீர் வருது, கனிமுன் நேர், கனிமுன் நிறை, அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல கனிமுன் நிறை அப்படின்னா வந்து ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர்னா ஒன்றாத வஞ்சித்தலை. சிம்பிள். முடிஞ்சிச்சா? அடுத்து காய்சீர் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தலையும் வெண்சீர் வெண்டலையும். அதில் வந்து காய்சீர் வரும். ஸோ காய்முன் நிறை வந்து அது கலித்தலை. சரிங்களா? காய்முன் நேர் வந்துச்சுன்னா அது வெண்சீர் வெண்டலை. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்து இயற்சீர் வெண்டலைன்னா என்ன? மாமுன் நிறை விளமுன் நேர். இதை 4 தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிருங்க. மாமுன் நிறை விளமுன் நேர் எங்களுக்குலாம் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க தமிழில். மாமுன் நிறை விளமுன் நேர் ஞாபகம் வச்சுக்கணும். மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. ஓகேங்களா? மீதி 2 ரொம்ப ஈஸி. மாமுன் நேர், விளமுன் நிறை. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. சரிங்களா? அவ்வளோதான்.